ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி தயாரிக்கிறதுக்கு நாம் முதல்ல ஒரு மசாலா தயாரிக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பயன்படுத்தணும், பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. ஒரு தக்காளி, 15 பூண்டு பல், பூண்டு பல்ல பாதி அளவுக்கு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 2 பிரியாணி இலை. இப்போ இதை எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போது சேர்த்துக்க போகிறோம். நெய் ரொம்ப அவசியம். நெய் தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும்ன்றனால நெய்யை குறைக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் மெலிசா நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இப்போ இது கூடவே சேர்த்துடலாம். நாம் சேர்த்த மசாலா பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கார மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ன்றனால உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஷ்மீரி மிளகாய்த்தூளோ அல்லது கார மிளகாய்த்தூளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த மசாலா பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நாம் சேர்த்த மசாலாவில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம காய்கறிகளை சேர்க்கலாம். இன்றைக்கி 2 கேரட், 15 பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். நான் கரம் மசாலாவுக்கு பதிலாக வீட்டிலையே தயாரித்த பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். இந்த பிரியாணி மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 பொருளையுமே சம அளவில் எடுத்து அதை நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவை தான் நான் இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த மசாலா இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் வீட்டில் செஞ்ச கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா 2 கப் அப்படின்றது 1/4 படி உலக்க அளவுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு, கரம் மசாலா சேர்த்த பிறகு ஒரே 1 நிமிஷம் மட்டும் இந்த கலவையை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. சாதாரண பச்சரிசியில் கூட நீங்கள் பிரியாணி செய்யலாம், அல்லது பாஸ்மதி அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். அரிசியை நான் ஊற வைக்கல, அதுக்கு பதிலாக அரிசியை 2 முறை மட்டும் நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு குக்கரில் இப்போ சேர்க்க போகிறோம். தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு தண்ணீரை நல்லா வடித்த பிறகு தான் நம்ம குக்கரில் சேர்க்கணும். நான் எடுத்திருக்கக்கூடிய அரிசி நல்ல பழைய அரிசின்றனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தேவை. 2 கப் அரிசி எடுத்திருக்கோம்ன்றனால நம்ம 4 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 4 கப் தண்ணிக்கு பதிலாக 3/2 கப் தண்ணியும் 1/2 கப் அளவுக்கு தயிரும் சேர்க்க போகிறேன். தயிர் புளிச்ச தயிராக இல்லாமல் நல்ல புது தயிராக இருக்கணும். நம்ம தண்ணியும் தயிரும் சேர்த்த நிமிடத்தில் இருந்தே ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமாக இருக்கணும். ஃப்ளேமை குறைச்சிடவே கூடாது. இப்போது இதை எல்லாமே ஒரு முறை அரிசி உடையாத அளவுக்கு நல்லா பக்குவமாக கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/2 மூடி எலுமிச்சை பழச்சாறு சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்க்கலாம். எலுமிச்சை பழச்சாறு சேர்க்கும்போது அதனுடைய விதைகள் அரிசியில் கலந்துடாமல் பார்த்துக்கோங்க. விதை சேர்ந்துச்சு அப்படின்னா பிரியாணி கசந்து போயிடும். இப்போ இதை ஒரு முறை கலந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே தண்ணீர் நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேம்லேயே தண்ணீர் இப்போது நல்லா ஃபுல்லாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணீர் இது மாதிரி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணீர் இப்போ கொதி வந்த பிறகு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் ஆக்கிடலாம்.
ஃப்ளேமை சிம் செஞ்ச பிறகு நம்ம குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை மூடி போட்ட பிறகு சரியாக 10 நிமிஷம் நம்ம இப்போது இதே கம்ப்ளீட் சிம் ஃப்ளேம்லேயே பிரியாணியை வேக விட போகிறோம். நடுவில் விசில் வந்தால் நீங்கள் விசிலை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். 10 நிமிஷம் டைம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியாக 10 நிமிஷத்துக்கு பிறகு ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு ப்ரெஷர் தானாகவே செட்டில் ஆன பிறகு தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண வைக்க வேண்டாம். 10 நிமிஷம் ஆகி ஃப்ளேம் ஆஃப் செஞ்சு ப்ரெஷர் தானாக செட்டில் ஆன பிறகு இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணியை இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். சாதம் உடஞ்சிடாத அளவுக்கு ஓரத்துலேருந்து மெதுவாக கலந்து விட்டுடுங்க. நான் எடுத்த அரிசி நல்ல பழைய அரிசி. அதே சமயம் நான் அரிசியை ஊற வைக்கலன்றனால 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். நீங்கள் எடுத்த அரிசி புது அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நம்முடைய வெஜிடபிள் பிரியாணி நல்ல மணக்க தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த பிரியாணியை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் பிரியாணி செஞ்ச இதே முறையிலேயே நம்ம சிக்கன் பிரியாணி கூட செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.